ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும் என்ற அளவுக்கு சோதனைகளை கடந்து வந்து விட்டாய். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. என் ஆசிகள் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா, மாயை, விதி. இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கல்களும். ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள், அதில் அவர் எடுக்கும் முடிவுகள், அவரவர் சிந்தனை என யுத்த களத்தின் பரிமாணங்கள், இங்கு உனக்கு போராடும் யுகம், இவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும். பழகிய அன்பு முகங்கள், பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள். அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள். உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும். அதை போலவேத்தான் மற்றவர் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம். உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழுள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல்படியில் நிற்பாய். அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்விலும் ஈடேறும். வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம் எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான் இருக்கும். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நானே. அதை உன் கையில் இருந்து நகர விட்டதும் நானே. இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை நீ உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது. இது ஏன், எதற்கு என்று. இதற்கு காரணம் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டிவிப்பவரும் நான் தான். என்னை நம்பு, நிச்சயம் கரை சேருவாய். நன்மை விளையும். என் பாதுகாப்பில் நீ இருக்கிறாய். என்றும் நிறைவான, மகிழ்வான, நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். நிச்சயம் நீ நிம்மதியாக வாழ்வாய். நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால் இப்போது நிம்மதியின்றி இருக்கிறாய். என் மீது நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன். நீ கவலையின்றி இரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை. போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி போகும், என் பிள்ளைகளின் நலன் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நீ குழப்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறாய். தைரியத்தை மட்டும் நீ இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. உன் குழந்தைகளை கவனிப்பது என் பொறுப்பு. நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். அதனால் எதற்காகவும் அளவு கூட நீ கலங்கக்கூடாது. உன் எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நீ நினைத்தது போன்று அழகாக இருக்கும். உனக்கு கஷ்டம் என்பதே வரும் காலத்தில் இருக்காது. வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் நான் உன்னை விட்டு விட்டேன் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பாபா எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன். நீ எதற்கும் பயப்படாதே. நான் உன்னை வழிகாட்டி அழைத்து வந்திருக்கிறேன். நீ இந்த பாதையில் தைரியமாக நடந்து செல். உனக்கு துணையாக
நான் இருக்கிறேன். நீ எடுத்து வைத்த முதலடி வெற்றி படியே. நீ தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும். கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில், உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி, எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடத்து கொள்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உன் வலியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று. அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம். உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன். எதற்கும் கலங்காதே. உனக்கு வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றி தருவேன். எதற்காகவும் கலங்காதே. கடவுள் மீது ஒருமுகப்பட்ட அன்பு கொள். தெய்வீக எண்ணங்கள் என்னும் பொக்கிஷத்தை பாதுகாத்துக்கொள். மனிதனின் துயரங்களுக்கு காரணம் அகங்காரமும் பற்றுதலும் தான். பற்றுதலை விட்டு சுதந்திரமாக இரு. பகவான் ஸ்ரீ சாய்பாபாவின் வாக்கு நம் அனைவருக்கும் சத்திய வாக்கு. உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை. அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவதில்லை. நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும். சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும். இதுதான் நம் வாழ்க்கை. இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது, கேட்பது, பழகுவது அனைத்தும் வெறும் மாயை மட்டுமே. நீ கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும். நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும். எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும். நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன். உன்னை பாதுகாப்பது எனது கடமை. அப்பா, நான் இருக்கிறேன். எதை செய்ய நினைத்தாலும் இனி நினைத்து செயல்படு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் கடவுளை அணுகி அவரது உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடும்போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான முதலடியை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அவருடைய சித்தத்தை உங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வழிவகுக்கப்படுவீர்கள் என்று அர்த்தம். இவ்வாறு நீங்கள் அமைதியை அடையுங்கள். என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. என் பக்தர்களின் ஆசைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என நான் ஏற்கனவே சபதம் எடுத்துள்ளேன். நான் எப்பொழுதும் பொய்யே கூற மாட்டேன். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நான் நடத்தி வைப்பேன். நீ நினைத்தது அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். நீயும் உன் குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது போலவே செல்வ செழிப்போடும் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுசோடும் எந்த குறையும் இல்லாமல் நான் உங்களை பாதுகாப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து உன் கடமையை செய். நான் இருக்கிறேன். அப்பா இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன்.
நீயும் உன் குடும்பமும் என் பொறுப்பு. உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி நீ பொறுமையோடு காத்திரு. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றியிருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிப்பார்கள். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய் நீ. அது கூடாது. உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவார் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு தான் நடக்க வேண்டும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன் கூட இருந்து துணை இருப்பேன். அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ அல்ல. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஒரே ஒரு சிறிய விதை பெரிய மரமாகி பல காய்களையும் கனிகளையும் பல பல விதைகளையும் உருவாக்கும். ஒரே ஒரு நல்ல எண்ணம் மிக நல்ல செயல்களையும் அவற்றால் மிக நல்ல பயன்களையும் நமக்கு தந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க விடாமல் உங்களை தடுப்பவை இவைதான். உங்களுடைய அச்சங்களை மற்றவர்கள் மற்ற விஷயங்கள் மீது பொருத்தி பார்த்தால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மட்டுமே பரிசீலித்தால் கடந்த காலத்தில் வாழ்தல் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று வரம்புகளை விதித்துக் கொள்வது, எப்போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று யோசிப்பது, எதிர்பாராதது நடந்து விடுமோ என்ற அச்சம், இவற்றை விட்டு வெளியே வா. எல்லாம் சரியாகும். இயற்கையின் படைப்பில் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமும் நிறைவாகவே தான் இருக்க செய்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. அதில் பயணம் செய்வதுதான் நாம் வாழும் முறை. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான துயரங்களும் இழப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து சத்குருவின் துணையுடன் பயணத்தை மகிழ்ச்சியாக்கி அனுபவித்து நாமும் நல்ல முறையில் வாழ்வோம். நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உண்டு. உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன். என்னை அதிக நேரம் காக்க வைக்காதே. இதை பார்த்தவுடன் உடனடியாக கெட்டுவிடு. எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால் தான். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய். ஏன்? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே. அது கொடியது. உதவி புரிவர்களிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களையும் கூட. அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல். நீ அதை அடைய நான் துணை நிற்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருளையும் புலன்கள் வழி அனுபவிக்க கூடாது. நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையில்லாத விஷயங்களை நிரந்தரமானது என்ற எண்ணம் நம்மை நம் சாயலிலிருந்தே மாற்றிவிடும். நாம் யார், நாம் ஆன்மாவின் உன்னதம் என எல்லாவற்றையும் நாம் உணர கையாள சில அமைதி நம் மனதில் இருக்க வேண்டும். அது இல்லாமல் தான் நீ போராடுகிறாய். எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் உன்னில் நேர்மறை மாற்றத்தை கொடுக்கும். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன்.
எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டவும் படுவாய். கர்மம், ஞானம், யோகம், பக்தி என்ற 4 வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன. பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள் நிறைந்தவை, கடப்பதற்கு மிகவும் கடினம். ஆனால் நீங்கள் சாயியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை சாயிடத்தில் அழைத்துச் செல்லும். நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை நீ தகத்தெறி. அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். சிப்பி தேடிக்கொண்டிருக்கிறாய், விரைவில் முத்துக்களை நீ எடுப்பாய். உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன். உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையில்லா விஷயங்களை நிரந்தரமானது என்ற எண்ணம் நம்மை நம் சாயலிலிருந்தே மாற்றிவிடும். நாம் யார், நம் ஆன்மாவின் உன்னதம் என்ன, எல்லாவற்றையும் உணர நாம் கையாள சில அமைதி நம் மனதில் இருக்க வேண்டும். அது இல்லாமல் தான் நீ போராடுகிறாய். எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் உன்னில் நேர்மறை மாற்றத்தை கொடுக்கும். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும். நத்தை கூட்டினில் சுருக்கமும், ஆமை தனது ஓட்டினில் ஒடுங்கும் விதமும் வித்தையா விந்தையா? விதியை மாற்றும் ஞானமா என்ற சிந்தை உன்னை தொட்டிருந்தால் அதன் மென்மைத்தன்மை உன்னுள் ஊடுருவி பதப்படுத்தியிருக்கும். உந்தன் அன்பும் தன் செயல்களும் உயிர் ஆற்றலும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறதா, இல்லை கணிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உணரும் வேளை. இவ்விரண்டினையும் போல உனக்குள் சுருங்கிதானே போயிருக்கின்றாய். இதனின் சுருக்கம் தன்னை எதிரிகளிடத்து தற்காத்து கொள்ளத்தானே தவிர போராடுவதற்கு அல்ல. அதற்கு தன்னையும் தெரியும், எதிரில் நிற்பவனின் தன்மையும் தெரியும். தெரிவதால் தான் தன்னை சுருக்கி ஏற்ற வேலை வந்தவுடன் கூட்டை விட்டு வெளியேறி மீண்டும் தனது பயணத்தை துவங்குகின்றது. தன்னை விட பலமிக்க ஒருவனிடம் மோதுவதை விட விலகிச் சென்று தனக்கான இருப்பை பாதுகாப்பாக உருவாக்கி கொள்ளும் யுக்தி இது. தனது வீட்டை தானே சுமந்து சென்றாலும் தன்னிலை மறந்து செல்வது இல்லை. தனது உயிர் வாழ்க்கைக்கான நிலைப்பாட்டை அமைதியுடன் கடந்து செல்கின்றது. உள்ளே ஒடுங்குவது அடங்குவதற்கல்ல, பல மடங்கு உயர்வதற்கே என்ற உண்மையை உன்னுள் தேக்கி உந்தன் அதீத ஆற்றலை ஏற்ற வேளையில் வெளிவிடும் ஞானத்தை அடைந்திடுவாய்தானே. இதை உணர்ந்தால் சிந்தித்து சந்தித்திருப்பாய் மெய்ஞானத்தை. சாயின் பாதங்களில் நீ சரணடைந்து விடு. நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கின்றேன். என் பக்தன்தான் எனக்கு எல்லாம். எனக்கும் என் பக்தனுக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்பு மிக்கது. அப்படி இருக்கும்போது உன்னில் எழும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழு காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல, உன் மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நின்று பார். நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வழிகாட்டுகிறது. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரே பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட பல கோடி மடங்கு பெரியது. வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு.